ஓகே. ஜூலை 11. ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டாய் மார்க்கெட்டை பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? அது என்னடா டாய் மார்க்கெட்டிங் கேட்டீங்கன்னா நல்லா வச்சுக்கோங்க. இந்த பொம்மை எல்லாம் வந்து தயாரிக்கிறாங்களா? உதாரணத்துக்கு என்னையே எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து ஒரு 100 பொம்மையை வந்து தயாரிக்கிறேன். தயாரிக்கிறது முக்கியம் இல்ல. இந்த தயாரிச்ச பொம்மைய இந்தியால வந்து ஒரு 80 பொம்மையை வந்து விற்கிறேன். லைக் வந்து ஒரு 80 கோடிக்கு வந்து விற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்கிறத வந்து யூஎஸ்ல வந்து விற்கிறேன். அதாவது வெளிநாட்டுல வந்து விற்கிறேன். அது வந்து எத்தனை கோடிக்கு வந்து விற்கிறேன்னா 20 கோடிக்கு வந்து விற்கிறேன். இப்ப வந்து என்னோட டாய் மார்க்கெட் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 100 கோடி அப்படின்றது சொல்ல தெரியணும். புரிஞ்சுச்சா டாய் மார்க்கெட்னா என்னது? நீ பண்ற பொம்மைய செல் பண்ண பாத்தீங்களா, எவ்வளவு செல் பண்ற அப்படின்றது தான் வந்து டாய் மார்க்கெட். சரியா? இந்தியாக்குள்ளேயும் வெளிநாட்டிலையும் சேர்ந்து எவ்வளவு செல் பண்ற அப்படின்னு சொல்றதுதான் வந்து டாய் மார்க்கெட். அந்தபடி என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து குளோபல்ல இந்த டாய் மார்க்கெட் வந்து 2032 நல்லா வச்சுக்கோங்க. இந்த குளோபலோட டாய் மார்க்கெட் வந்து 2032 179 பில்லியனை வந்து அடையும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கறாங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பார்ப்பா குளோபலோட டாய் மார்க்கெட்டு 2032 வந்து இந்த மாதிரி வந்து 179 பில்லியனை வந்து அடையும். நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து அந்த 179 பில்லியன்ல அட்லீஸ்ட் ஒரு 25% ஆச்சும் வந்து இந்தியாவோட ஷேர் வந்து இருக்கணும். அதாவது இந்தியா வந்து கேப்சர் வந்து பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரிஞ்சுச்சா நான் சொல்ல வந்தது? அதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி 1/4 அதாவது 25% வந்து இந்தியா வந்து கேப்சர் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பட் வந்து இதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்க இந்த கரண்ட் ட்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ட்ரெண்ட்லயே வந்து போய்கிட்டு இருந்தோம்னா இந்தியாவோட டாய் மார்க்கெட் வந்து 2034, சரியா? இது வந்து 2034. 2034 வெறும் 5 பில்லியன் தான் அடையும். சரியா? நான் சொன்னது 45 பில்லியன், அதாவது 25%னா கிட்டத்தட்ட வந்து 180ல வந்து 45 பில்லியன் வந்து வரும். சரியா? ஆனா வந்து இந்த ட்ரெண்ட்லயே போய்கிட்டு இருந்துச்சுன்னா லைக் வந்து நீங்க வந்து 2034க்குள்ள வந்து வெறும் 5 பில்லியன் தான் அடைவீங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து சில பல விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஸ்டாட்டிக் மாதிரி. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த டாய்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து எத்தனை கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 153 கண்ட்ரிஸ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. அதோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா இந்த 2026 பினான்சியல் இயர் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு $186 மில்லியன் வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அடுத்த விஷயம் வந்து இம்போர்ட். சரியா? இந்த இம்போர்ட் வந்து 2019 கம்பேர் பண்றப்ப இப்போதைக்கு 71% வந்து குறைஞ்சிருக்கு. புரிஞ்சுச்சா? 2019 நம்ம பண்ண இம்போர்ட்டுக்கும் இப்ப நம்ம பண்ற இம்போர்ட்டுக்கும் வந்து கம்பேரிஷன் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 71% வந்து குறைஞ்சிருக்கு. எதனால குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கஸ்டம் டியூட்டியை வந்து கூட்டி வச்சிருவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து இப்ப வந்து யூஎஸ்ல வந்து ஒரு பொம்மையை வந்து தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க வந்து ஒரு மாதிரி இருக்கும். சரியா? லைக் வந்து இந்தியால அதே பொம்மையை வந்து தயாரிக்கிறதுக்கு 120 ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த யூஎஸ்காரன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த பொம்மையை வந்து 80 ரூபாய்க்கு வந்து இந்தியால வந்து வித்துடுறான். இதனால என்ன ஆகுது, எல்லாருமே வந்து அந்த யூஎஸ்காரன் பொம்மையை தான் வந்து வாங்குறாங்க. இந்தியால பொம்மை தயாரிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களோட வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படையும். சரியா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 2019 இந்த கஸ்டம் டியூட்டியை வந்து கூட்டியிருப்பாங்க. கஸ்டம் டியூட்டினா புரியுதா? லைக் வந்து ஒரு பொருளை வந்து நீ வெளிநாட்டுல இருந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன். வாங்கின பொருளை அப்படியே உன்னால வந்து யூஸ் பண்ண முடியாது. லைக் வந்து ஒரு லேப்டாப்பே நான் 10,000 ரூபாய் கொடுத்து வாங்குறேன்னா நான் வந்து வரி கட்டணும். சரியா? அதாவது டியூட்டி வந்து கட்டணும். அந்த மாதிரி ஒரு இம்போர்ட் பண்ற பொருளுக்கு கட்டப்படுற வரியை தான் வந்து கஸ்டம் டியூட்டின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த 2019 இந்த டாய்ஸ்க்கான கஸ்டம் டியூட்டி வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா வெறும் 20% தான் இருந்துச்சு. ஆனா வந்து என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 2020 இந்த 20% அப்படின்றத வந்து 60% வந்து கூட்டியிருப்பாங்க. என்னாச்சு அவங்கள தூக்கத்துல இருந்து எழுப்பிடுங்க, தூங்கிட்டே வந்து என்ன பண்றீங்க? எந்திரிச்சிட்டாங்களா? ஓகே. ஓகே. இந்த மாதிரி வந்து கஸ்டம் டியூட்டி வந்து 20% வந்து 60% வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. எப்போ கூட்டியிருப்பாங்கன்னா 2020 வந்து கூட்டியிருப்பாங்க. அதனாலேயே இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கும். இது ஒரு காரணம். ரெண்டாவது காரணம் என்னன்னு கேட்டேன்னா வந்து பிஸ்ஸோட குவாலிட்டி ரூல்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, பிஸ் பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். லைக் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து ஒரு பொருளை, அதாவது ஒரு டாயை வந்து இம்போர்ட் பண்றேன்னா
டாய்ஸ்ல வந்து ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்தந்த கெமிக்கல்ஸ் இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பிஸ் வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. இதனாலையும் கஸ்டம் டியூட்டி வந்து குறைஞ்சு, அதாவது இதனாலையும் இந்த இம்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க, இந்த டாய்ஸுக்காக என்ன பண்ணிருப்பாங்க வந்து நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஃபார் டாய்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. எப்போ டெவலப் பண்ணிருப்பாங்க வந்து 2020 வந்து டெவலப் பண்ணிருப்பாங்க. இதுக்காக வந்து ஒரு 16 மினிஸ்ட்ரிஸ் சேர்ந்து வந்து ஒன்னா வந்து ஒர்க் பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே தானே? அடுத்து வந்து கடைசியா வந்து ஒரு ஸ்கீமை பத்தி பேசியிருப்பாங்க, அதாவது ஒரு ப்ரோக்ராம பத்தி பேசியிருப்பாங்க. அதோட பேர் பார்த்துக்காங்க, ஸ்கீம் ஆஃப் ஃபண்ட் ஃபார் ரீஜெனரேஷன் ஆஃப் ட்ரெடிஷனல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். சரியா? இதுல என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து டாய்ஸ் வந்து இந்த டாய்ஸ் ரெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் தான் வந்து இந்த SFUREI அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம். இப்ப என்ன சொல்றாங்கன்னா நிர்மலா சீதாராமன் இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து டாய்ஸ்க்கான, அதான் வச்சுக்கோங்க, இந்த ப்ரோக்ராம் கீழ வந்து டாய்ஸ்க்கான வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர் வந்து நம்ம டெல்லியில வந்து ஓபன் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. விளங்குச்சா? சூப்பர். ஏதாவது சொல்ல வந்தீங்களா ஆரம்? ஆக்சுவலா வந்து நீங்க சொல்ல வந்தீங்களா இல்ல வந்து தெரியாம கைப்பட்டு தூக்கத்துல இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் ஹலோ. ஓகே, தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எப்படி ஃபர்ஸ்ட் நியூஸ்ல தூக்கம் வருதுன்னு தெரியல. என்ன சொல்ல வந்தீங்க? ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டிங்லாம் வந்துச்சு. ஓகே 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 ஓகே, சூப்பர். ஓகே ஓகே, அடுத்த நியூஸ் வந்துருங்க. எல்லாத்துக்கும் ஓகே தானே? புரிஞ்சிச்சு தானே? ஓகே ஓகே, ஒரு பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதாவது சொல்லலாம் விட்டுட்டேனா? ஓகே, ரெண்டாவது நியூஸ் வந்துருங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அக்ரி ஆண்டர்பனர் பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? நல்லா வச்சுக்கோங்க, இவங்களை பத்தி நான் சொல்லிடுறேன். சரியா? அது என்னடா அக்ரி ஆண்டர்பனர்னு கேட்டீங்கன்னா, இவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிடையாது. திருப்பி நான் வச்சுக்கோங்க, இவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிடையாது. யாரா இவங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸ் தேவையான, லைக் வந்து எப்படி சொல்றது, இப்ப வந்து ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் இந்த மாதிரி வந்து நிலத்தை வந்து உழுவுறாங்க. சரியா? அதுக்கு வந்து டிராக்டர் வந்து தேவைப்படுமா? நார்மலா வந்து இந்த நிலத்தை வந்து உழுவுறதுக்கு இவர் வந்து புதுசா வந்து டிராக்டர் வந்து வாங்காம, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு புதுசா ஒரு டிராக்டர் வந்து வாங்கினா வந்து நிறைய காசு வந்து தேவைப்படும். இப்ப என்ன பண்ணுவான்னா அக்ரி ஆண்டர்பனர் என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா, அவன் வந்து ஒரு 2 3 டிராக்டர் வந்து வாங்கி போட்டுருவாங்க. அந்த டிராக்டர் வந்து இவங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுக்குறது. சரியா? இந்த உழுவுறதுக்கு மட்டும் ரெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி சப்போர்ட் வந்து பண்றது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிராப் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, லைக் விளைவிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த பொருளை வந்து ஆன்லைன்ல செல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது. அவங்களோட மண்ணை வந்து டெஸ்ட் பண்றதுக்கு இந்த சாயில் டெஸ்ட் எல்லாம் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுக்கான ஹெல்ப் வந்து பண்றது. இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களதான் வந்து அக்ரி ஆண்டர்பனர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? புரியுதா மத்தவங்களுக்கு? ஓகே, இப்போதைக்கு நல்லா வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இந்தியால வந்து கரண்டா எத்தனை இந்த அக்ரி ஆண்டர்பனர் வந்து இருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 26,000 அக்ரி ஆண்டர்பனர் வந்து இருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? இவங்க எத்தனை ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒரு 26 லட்சம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி இருக்குது. இப்ப என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து புதுசா வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கொண்டு வராங்க. அந்த ப்ரோக்ராமோட பேர் பார்த்துக்கோங்க, பிரகத்தி அப்படின்றது அந்த ப்ரோக்ராமோட பேர். இந்த பேரை நான் வச்சுக்கோங்க, இந்த பேர்லயே நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து படிச்சிட்டோம். சரியா? இப்ப வந்து என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா பிரகத்தி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் வந்து பண்றாங்க. யார் இந்த விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, சிவராஜ் சிங் சௌஹான், அவங்க தான் வந்து இந்த விஷயத்த வந்து லான்ச் வந்து பண்றாங்க. ஓகேடா? லான்ச் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லிட்டேன். அது என்னடா பிரகத்தின்னு கேட்டீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஒரு ப்ரோக்ராம் தான். இது என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த அக்ரி ஆண்டர்பனர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள செலக்ட் பண்ணி ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எப்படி எப்படிலாம் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் கீழ எத்தனை அக்ரி ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்கன்னா ஒரு 20,000 அக்ரி ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுக்க போறாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஆல்ரெடி இந்தியால வந்து ஒரு 26,000 அக்ரி ஆண்டர்பனர்ஸ் வந்து இருக்காங்க. இதையும் தாண்டி இன்னும் ஒரு 20,000 அக்ரி ஆண்டர்பனர்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் வந்து தராங்க. எந்த ப்ரோக்ராம் கீழ வந்து தராங்க கேட்டீங்கன்னா பிரகதி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் கீழ வந்து தராங்க. புரிஞ்சுச்சு தானே இந்த நியூஸ்?
அதான் சொன்னேன், இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. சரியா? வேற என்ன அதை படிக்கணும்? ஓகே, இப்போதைக்கு வந்து இந்த பிரகதி ப்ரோக்ராம் வந்து எத்தனை ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வராங்கன்னா 8 ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க. மத்திய பிரதேஷ், பீகார், யூபி, அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 8 ஸ்டேட்டுக்கு வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? இந்த பிரகதியோட முக்கியமான கோல் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸோட இன்கம் வந்து கூட்டணும். சரியா? அட்லீஸ்ட் ஒரு 30% அது வந்து கூட்டணும். சரியா? அதே மாதிரி வந்து அவங்க ஈல்டு, அதாவது விளைவிப்பாங்க பாத்தீங்களா, அந்த விளைச்சல் வந்து 15% வந்து கூட்டணும். சரியா? அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. அது என்னடா ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு கேட்டீங்கன்னா வந்து இது எப்படி சொல்றது, இப்ப வந்து நம்ம என்னன்னா வந்து நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேண்ட்ல வந்து தேவையில்லாத கெமிக்கல் எல்லாம் போடுவாங்க. நல்லா வச்சுக்கோங்க, கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இந்த தேவையில்லாத கெமிக்கலை நீங்க அதிகமா ஆட் பண்ணா அந்த லேண்ட் வந்து ரொம்ப வந்து பாதிப்பாகும். சரியா? அந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல் ஆட் பண்ணாம லைக் வந்து இயற்கை உரம் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி லேண்ட பாதிப்படையாம செய்வாங்க பாத்தீங்களா. நல்லா வச்சுக்கோங்க, லேண்ட டேமேஜ் பண்ணாம இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு வழி இருக்கு பாத்தீங்களா, அதை தான் வந்து ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, அந்த மாதிரி ரீஜெனரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் வந்து எவ்வளவு வந்து பண்ண போறாங்கன்னா அட்லீஸ்ட் 20% ஆச்சும் வந்து இதை வந்து பண்ணணும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஃபார்மர்ஸ் லைக் வந்து இந்த ஃபார்மர்ஸ் காசு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா வந்து இந்த பேங்க்ஸ்ல போய் வந்து வாங்குறது, இன்சூரன்ஸ்ல போய் வந்து வாங்குறது. அதுக்கப்புறம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து நிறைய ஸ்கீம்ஸ் இருக்கு, இதை வந்து ஃபார்மர்ஸ் போய் வந்து சொல்லணும் அந்த மாதிரி விஷயம் இருக்கு பாத்தீங்களா. அதை தான் வந்து பினான்சியல் சிஸ்டம் சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து என்ன சொல்ல வந்தேன், ஐயோ ஃப்ளோவே விட்டுருச்சு. சரியா? இந்த மாதிரி வந்து லைக் வந்து இந்த பினான்சியல் சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்த பேங்க், இன்சூரன்ஸ், உனக்கு காசு வந்து வேணும்னா வந்து இங்க போய் வந்து வாங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி வந்து அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். அந்த மாதிரி சில பல வந்து கோல்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஒரு மாதிரி வந்து அங்கங்க விட்டு விட்டு கேட்டுச்சு. ஓகேவா? பக்கத்தின்னா என்னன்னு தெரியணும். சரியா? என்ன கொண்டு வர போறாங்க, அக்ரி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து ட்ரைனிங் வந்து பண்ண போறாங்க. எத்தனை பேர் வந்து ட்ரைனிங் வந்து பண்ண போறாங்க, முன்னாடி எத்தனை பேர் வந்து இருந்தாங்க, பிரகதியோட கோல் என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இதுக்கு எந்த யார் யார் சப்போர்ட் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க, பெப்சிகோ அப்படின்னு ஒருத்தவங்க, கேட்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒருத்தவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. சரியா? அதை வந்து வரிசையா பார்த்துக்கோங்க. இவங்க எல்லாருமே வந்து இதுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். மத்தவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சுச்சா இந்த நியூஸ்? யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியாம இந்த மாதிரி இருக்கா? இந்த நியூஸ் மட்டும் சொல்லுங்க, புரிஞ்சிச்சு தானே எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம். சரியா? ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்த லேர்னிங் பிளாட்ஃபார்மோட பேர் பார்த்துக்கோங்க, ட்ரைபல்ஸ் அப்படின்றது அதோட பேர். சரியா? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பான் பாத்தீங்களா, எப்படி சொல்றது, ஒரு ட்ரைபல் ஆர்டிஸ்டே வந்து எடுத்துக்காங்களேன். லைக் வந்து அவங்க வந்து இந்த கைவினை பொருட்கள்லாம் வந்து அதிகமா வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து இந்த கூட பின்றது, பாசி மணி, ஊசி மணி இந்த மாதிரி பண்றது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். சரியா? இவங்க வந்து இந்த கலையெல்லாம் வந்து நல்லா வந்து பண்ணுவாங்க. இது வந்து அவங்க வந்து யார்கிட்ட வந்து கத்துக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க தாத்தாவோ இல்ல அவங்க அப்பாவோ, அவங்களோட முன்னோர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, ட்ரைபல் பீப்புள்ஸ், அவங்க வந்து இவங்களுக்கு வந்து சொல்லி தருவாங்க. இப்ப என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து இப்ப நடப்புல வந்து என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரைபல் பீப்புள்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, இந்த யங் ஜென்ரேஷன், அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து அவங்களும் வந்து நம்ம வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆகுறோமோ அதே மாதிரி வந்து அவங்களும் இம்ப்ரூவ் வந்து ஆயிடுறாங்க. சரியா? அதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக அந்த இடத்த விட்டுட்டு வந்து இன்னொரு சிட்டிஸ்க்கு வந்து போயிடுறாங்க. சரியா? இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ட்ரைபிள்ஸோட கலை இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து இந்த கூட பண்றது, ஊசி மணி, பாசி மணி, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த கலை வந்து இப்ப வந்து அழிஞ்சுகிட்டே வந்து வருது. சரியா? அதுக்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு புதுசா வந்து ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிளாட்ஃபார்மோட பேர் என்ன கேட்டீங்கன்னா ட்ரைபர்ஸ் அப்படின்றது அதோட பேர். இதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் நாலேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த கலை நாலேஜ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து இவங்க வந்து லைக் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யூடியூப்ல வந்து ரெக்கார்ட் பண்ணி வந்து அப்லோட் வந்து பண்றோம், தெரியாதவங்க வந்து கத்துக்குருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச கலையை வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து சொல்லி வந்து தருவாங்க. லைக் வந்து ஒரு வீடியோ சொல்லியாவோ ஆடியோ வழியாவோ வந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து அப்லோட் வந்து பண்ணுவாங்க. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா நீ வந்து யூடியூப் ஓபன் பண்ணி எப்படி வந்து நம்ம சிஏ கிளாஸ் வந்து பாக்குறியோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து எப்படி வந்து இந்த
பேஸ்கெட் எல்லாம் பண்றது, எப்படி கூட எல்லாம் வந்து பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா இவங்களோட இந்த டைப்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓபன் பண்ணி வந்து நீ வந்து கத்துக்கலாம். சரியா? அந்த மாதிரி வந்து ஒரு டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அதோட பேர் பார்த்துக்கங்க, ட்ரைபட்ஸ் அப்படின்றது அதோட பேரு. யார் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து நம்ம மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா சொல்லணும், வந்து மினிஸ்டர் ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸோட ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க பாத்தீங்களா, யூனியன் மினிஸ்டர் ஜூல் ஓரம் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இதை வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. எங்க வச்சு லான்ச் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஒடிசால புவனேஸ்வர்ல வச்சு வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. விளங்குச்சா எதுக்காக ஏன் எப்படின்னு? ஓகே, வேற என்னதான் இதுல படிக்கணும்னு கேட்டீங்கன்னா கோர்சஸ் எல்லாம் இருக்கும்னு சொன்னீங்கன்னா எத்தனை கோர்சஸ் வந்து இந்த இந்த டிஜிட்டல் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு வந்து 20 கோர்சஸ் வந்து இருக்குப்பா. இதை அவங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து 100 கோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்த 20 கோர்சஸையும் தாண்டி சில டிப்ளமோ கோர்சஸும் இருக்கு. சரியா? எத்தனை டிப்ளமோ கோர்சஸ் வந்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா 5 டிப்ளமோ கோர்சஸ் வந்து இருக்கு. சரியா? ஒன்னு வந்து இந்த சந்தாலி லாங்குவேஜ் பேஸ் பண்ணி ஒன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிள் ட்ரைபல் கல்ச்சரை பேஸ் பண்ணி ஒன்னு இருக்கும். மியூசியாலஜி அண்ட் ட்ரைபல் மியூசியம் மேனேஜ்மெண்ட் பேஸ் பண்ணி ஒன்று இருக்கும். ட்ரைபல் ஆர்ட்ஸ் பேஸ் பண்ணி ஒன்று இருக்கும். ட்ரைபல் டெஸ்டேஜ், இந்த மாதிரி வந்து 5 டிப்ளமோ கோர்சஸ் வந்து இந்த ட்ரைபல்ஸ் பிளாட்ஃபார்ம்ல வந்து இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இந்த டிப்ளமோ கோர்சஸ் வந்து தராங்க பாத்தீங்களா, யாரு கூட பார்ட்னர்ஷிப் வச்சு வந்து தராங்க கேட்டீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், வாரணாசி சேர்ந்த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க, சம்பூர்ண நான் சான்ஸ்கிரிட் விஸ்வ வித்யாலயா அப்படின்றது அந்த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கூட சேர்ந்துதான் வந்து இந்த 5 கோர்சஸ் வந்து இப்போ வந்து தராங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முக்கியமான விஷயத்த வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க பாத்தீங்களா, இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து அச்சீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இந்த டைப் ஸ்கில் வந்து எவ்வளவு விஷயத்த வந்து ஸ்டோர் வந்து பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து 5000 ரிசோர்சஸ் வந்து இது வரைக்கும் ஸ்டோர் வந்து பண்ணிருக்காங்க. இதை நாங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து இந்த 5000 அப்படின்றத வந்து 10,000 வந்து மாத்துவோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. விளங்குச்சா? புரிஞ்சுச்சா யாருக்காச்சும்? ஓகே, அடுத்த விஷயம் வந்துங்க. உம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து குச் காப்பர் லிமிடெட். சரியா? ஆக்சுவலா வந்து நம்ம அதானி குரூப் இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா சொன்னா வந்து அதானி என்டர்பிரைசஸ் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களோட ஒரு கம்பெனி தான், அதாவது அவங்களோட ஒரு சப்சிடரி தான் வந்து இந்த குச் காப்பர் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி. சரியா? உன்னோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பியூர் காப்பர் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேனுஃபேக்சர் பண்றதுதான் வந்து இந்த கம்பெனியோட முக்கியமான வேலை. உன்னோட ஃபேக்டரி வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா குஜராத்ல முந்த்ரா அப்படின்ற ஒரு இடம் இருக்கும். சரியா? அங்கதான் வந்து இவனோட ஃபேக்டரி வந்து இருக்கு. ஓகேவா? இதை நான் வச்சுக்கோங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து எல்எம்இனா என்ன, எல்எம்இ சர்டிபிகேஷன் என்ன அப்படின்றது தெரியணும். சரியா? அது என்னடா எல்எம்இன்னு கேட்டீங்கன்னா வந்து லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. சரியா? கரெக்டா சொல்லணும், வந்து நம்ம என்எஸ்சி பிஎஸ்சி இருக்கு பாத்தீங்களா, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச், அதாவது அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் தான் வந்து இதுவும் ஒண்ணு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதோட பேர் கொடுத்துக்கோங்க, லண்டன் மெட்டல் எக்ஸ்சேஞ்ச். நார்மலா வந்து என்எஸ்சில என்ன பண்ணுவேன், பிஎஸ்சில என்ன பண்ணுவேன், ஒரு கம்பெனியோட ஸ்டாக்க வாங்குவ இல்லைன்னா வந்து விற்ப. இதுதான் வந்து அந்த மார்க்கெட்ல நடக்குமா, அதே மாதிரி வந்து இந்த எல்லாமையும் ஒரு மார்க்கெட் தான். சரியா? இந்த மார்க்கெட்ல நீ நார்மலா வந்து ஸ்டாக்க வந்து வாங்கி விற்கிறதுக்கு பதிலா வந்து இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, கரெக்டா சொல்லணும் வந்து ஒரு 5 மெட்டல்ஸ் இருக்கும். காப்பரு, அலுமினியம், ஜிங்க், லெட், இந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. புரிஞ்சுச்சா? நார்மல் மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க, என்எஸ்சி பிஎஸ்சில நீ உன்னோட கம்பெனியோட ஷேரை வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. இந்த மார்க்கெட்ல என்ன பண்ணுவாங்க கேட்டா வந்து இந்த மெட்டல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி மெட்டல்ஸ் வந்து ட்ரேட் வந்து பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து எல்லாமே அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச். புரிஞ்சுச்சா? வழங்குச்சா? ஓகே, எல்லாமே புரிஞ்சிச்சு. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து எல்லாமே சர்டிபிகேட்னா என்ன தெரியணும். சரியா? இந்த எல்லாமே இருப்பான் பாத்தீங்களா, இவன் என்ன பண்ணுவாங்க வந்து ஒரு ஸ்டாண்ட் லைக் வந்து இவன் வச்சிருக்க மாட்டான் அந்த ஸ்டாண்டர்டு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். சரியா? அதாவது ஒரு காப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், காப்பர்ல வந்து இந்த பியூரிட்டி இருக்கணும், இந்த வெயிட் இருக்கணும், இந்த ஷேப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வச்சிருப்பாங்க. இந்த எல்எம்இயோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து ஒரு காப்பர் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த காப்பர் கம்பெனி இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டை வந்து எப்படி சொல்றது,
அவன் தயாரிக்கிற காப்பர் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கா இல்லையா அப்படின்றது வந்து செக் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சுன்னா அந்த காப்பர் கம்பெனிக்கு வந்து அவன் வந்து ஒரு சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. அந்த சர்டிபிகேட் தான் வந்து எல்எம்இ சர்டிபிகேட்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் பியூரிட்டி, வெயிட், ஷேப் எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்க கம்பெனிக்கு வந்து எல்லாமே சர்டிபிகேட் வந்து கொடுப்பாங்க. சரியா? அந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த குஜராத்ல இருக்க குச் காப்பர் லிமிடெட் வந்து எல்எம்இ சர்டிபிகேட் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் விஷயம். இந்த எல்எம்இ சர்டிபிகேட்ல நிறைய கிரேட்ஸ் வந்து இருக்கு. அதுல டாப் கிரேட் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா கிரேட் ஏன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி வந்து நம்ம அதானி காப்பருக்கு வந்து என்ன கிரேட் வந்து கிடைச்சிருக்குன்னா எல்எம்இ சர்டிபிகேட்ல கிரேட் ஏ வந்து கிடைக்குது அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே? வேற ஏதோ இதுல இருக்கு. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? இத பத்தி ஸ்டாட்டிக் எல்லாம் வந்து போட்டுப்பாங்க. இந்த குச் காப்பர் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, இவன் வந்து ஒரு வருஷத்துக்கு நல்லா ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து இந்த மாதிரி வந்து காப்பர் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து 0.5 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவாங்க. சரியா? ஆக்சுவலா வந்து இவனோட கம்பெனியோட கெப்பாசிட்டி வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா வந்து 1.2 பில்லியன். சரியா? ஆனா வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து 0.5 மில்லியன் வந்து பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகே, வேற என்ன இதுல படிக்கணும்? ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெரிவேட்டிவ்ஸ் என்னன்னு தெரியுங்களா? டெரிவேட்டிவ்ஸ் என்ன தெரியுமா? இப்ப வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டெரிவேட்டிவ்ஸ் பத்தி நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து முன்னாடியே இந்த காப்பர் வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எல்எம்இ வழியா வந்து வாங்குவாங்க. சரியா? இப்ப என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து அதானி காப்பர் இருக்கு பாத்தீங்களா, அந்த காப்பரையும் வந்து இந்த மாதிரி வந்து வந்து வாங்குறதுக்கு வந்து அவங்க வந்து பர்மிஷன் வந்து கிடைச்சிருக்கு. சரியா? அந்த கான்ட்ராக்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து பர்மிஷன் வந்து கிடைச்சிருக்கு. எப்பல இருந்து அந்த பர்மிஷன் வந்து கிடைக்கும்னா 10th ஜூலைல இருந்து கிடைக்குது அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வாரண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நார்மலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு விவசாயி இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வந்து 100 மூடை நெல் வந்து வச்சிருக்கேன். சரியா? நான் என்ன பண்ணுவேன்னா வந்து இதை வந்து ஸ்டோர் பண்றதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். சரியா? அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து ஒரு சர்டிபிகேட் மாதிரி வந்து தருவாங்க. சரியா? அதோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெசிப்ட் மாதிரி தருவாங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா? அந்த ரெசிப்டை யூஸ் பண்ணி லைக் வந்து அந்த ரெசிப்ட் என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து என் பேர் இருக்கும். இந்த மாதிரி வந்து எனக்கு கீழே வந்து இந்த மாதிரி வந்து இவன் வந்து 100 மூடு நெல்லை வந்து என்னோட குடோன்ல வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெசிப்ட் வந்து கொடுப்பாங்க. சரியா? இந்த ரெசிப்டை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து பேங்க்ல வந்து லோன் வந்து வாங்குறது, இந்த மாதிரி இந்த விஷயத்த வந்து நான் வந்து பண்ணிக்கலாம். லைக் வந்து ஒரு அடமானம் மாதிரி வச்சு வந்து அந்த ரெசிப்ட் அடமானம் மாதிரி வச்சு வந்து பேங்க்ல வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். அதே கான்செப்ட் தான் வந்து இங்கேயும் இருக்கும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து எல்எம்இல லைக் வந்து அவனோட மார்க்கெட்ல வந்து என்னோட காப்பரை வந்து கொடுக்குறேன்னா, அதானி காப்பரை வந்து கொடுக்குறேன்னா அதுக்காக என்ன பண்ணுவாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த எல்எம்இ வந்து ஒரு சர்டிபிகேட், அதாவது ஒரு வாரண்ட் மாதிரி வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த வாரண்டை யூஸ் பண்ணி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, லோன் வந்து வாங்குறது இந்த மாதிரி விஷயத்த வந்து நீ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சா? ஒரு வாரண்ட் வந்து தருவாங்க, அவ்வளவுதான் விஷயம். வாரண்ட்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்டிபிகேட் மாதிரி, ஒரு எலக்ட்ரானிக் சர்டிபிகேட் மாதிரி இருக்கும். ஓகே தானே? இதெல்லாம் இதுல போட்டிருப்போம், வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே, இது வந்து நம்ம தினமும் படிக்கணும். ஆக்சுவலா வந்து இந்த ஜிஏ டேக் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஜிஏ மேன் ஆஃப் இந்தியா யாரு? ரஜினிகாந்த். சரியா? இது வரைக்கும் இந்தியால எத்தனை ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு மே மாசத்துக்கு கணக்குப்படி? ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம தினமும் படிக்கிறேன். சரியா? அதாவது ஜிஏ டேக்னா என்ன ஏது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஜிஏ ஆக்ட் எப்போ வந்துச்சுன்னா 1999 வந்திருக்கும். எப்ப எஃபர்ட் வந்து வந்திருக்கும் கேட்டீங்கன்னா 2003 செப்டம்பர் 15 வந்து வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து என்ன ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா டார்ஜிலிங் டீ அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதுக்கு தான் வந்து 2004 வெஸ்ட் பெங்கால்ல இருக்கும் இந்த ப்ராடக்ட். அதுக்கு வந்து ஜிஏ டேக் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட வேலிடிட்டி வந்து 10 வருஷம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இதுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த மாதிரி வந்து 2030 வந்து இந்தியாவோட ஜிஏ டேக் வந்து 10,000 வந்து அடையணும் அப்படின்னு ஒரு டார்கெட் வந்து இருக்கு. சரியா? அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஏ இருக்கு பாத்தீங்களா, அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை, தமிழ்நாடுல வந்து இருக்கு. அப்பெல்லாம் வந்து படிச்சிருப்போம். சரியா?
இப்போ வந்து அந்த விஷயத்துல வந்து புதுசா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஜிஏ டேக் வந்து கொடுக்குறாங்க. எந்த ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஹரியானால வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்கும். அதோட பேர் பாத்துக்கோங்க, சிர்சா கின்னோ அப்படின்ற ஒரு பழம். சரியா, ஒரு சிட்ரிக் பழம் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து இப்போ வந்து ஜிஏ டேக் வந்து தராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி வந்து ஹரியானால ஒரு பழத்துக்கு வந்து இது வரைக்கும் ஜிஏ டேக்கே கொடுத்தது இல்ல. கரெக்டா சொன்னா வந்து ஹரியானால ஜிஏ டேக்கே கொடுத்தது இல்ல. சரியா, ஃபர்ஸ்ட் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து தராங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, ஒரு பழத்துக்கு தராங்க. சரியா, சிர்சா கின்னோ அப்படின்ற ஒரு பழத்துக்கு வந்து தராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகே, இந்த பழம் வந்து எப்படி வந்து உருவாச்சுன்னு கேட்டீங்கன்னா வந்து எப்படி சொல்றது, ஆஹ் இந்த அது பேர் என்னங்க, ரெண்டு பேரை வந்து இந்த வெள்ளரிக்கால வந்து எப்படி சொல்றது, இது ரெண்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து கொடுப்பாங்க பாத்தீங்க, மிக்ஸ் பண்ணி வந்து புதுசா ஒரு பொருளை வந்து கொண்டு வருவாங்க. அது பேர் என்ன? ஹைபிரிட். சரியா, ஹைபிரிட் வெரைட்டியான ஒரு பழம். சரியா, என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 1915 சரியா, ரெண்டு பழம். ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா கிங் அப்படின்னு ஒரு பழம் இருக்கும். சரியா, இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு லீஃப் ஒன்று இருக்கும், வில்லோ லீஃப் அப்படின்னு ஒரு லீஃப் இருக்கும். இதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி வந்து இந்த பழத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. எப்போ வந்து உருவாக்கி இருப்பாங்க கேட்டீங்கன்னா, டெவலப் பண்ணி வந்து பண்ணியிருப்பாங்க 1915 வந்து பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்தை வந்து யார் வந்து பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஹச்பி ஃப்ரோஸ்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா சேர்ந்தவங்க. சரியா, அவங்க தான் வந்து இந்த பழத்தை வந்து டெவலப் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். சரியா, ஓகே சூப்பர். உம் வேற என்ன இருக்கு? வேற எதுவும் அவ்வளவுதான் இருக்கும். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவில வந்து ஒரு பினான்சியல் சிட்டி இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கு, குஜராத்ல காந்தி நகர்ல வந்து இருக்கும். சரியா, எப்படி வந்து இந்தியாவில வந்து கிஃப்ட் சிட்டி வந்து இருக்கோ அதே மாதிரி வந்து வியட்நாம்ல ஒரு பினான்சியல் சிட்டி வந்து இப்ப வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியா, அந்த சிட்டியோட பேர் பார்த்துக்காங்க, வியட்நாம் இன்டர்நேஷனல் பினான்சியல் சென்டர் டானாங் அப்படின்றத அந்த சிட்டியோட பேர். சரியா, இந்தியால ஆல்ரெடி கிஃப்ட் சிட்டி இருக்கா, இப்போ வந்து வியட்நாம்ல வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த வியட்நாம் இந்தியாவோட கிஃப்ட் சிட்டி கூட வந்து ஒரு எம்ஓஐ வந்து சைன் பண்ணிருக்காங்க. என்ன எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்கன்னா, என்பா கிஃப்ட் சிட்டி நீ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி கிஃப்ட் சிட்டி வந்து வச்சு ரன் பண்ணிட்டு வந்து வர, அந்த மாதிரி வந்து புதுசா வந்து கட்டுறேன். எனக்கு வந்து அந்த கிஃப்ட் சிட்டியை வந்து எப்படி ரன் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லித்தாப்பா அப்படின்னு சொல்லி வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க. யார் யார் சைன் பண்ணியிருக்காங்க பாத்துக்கோங்க, இந்தியாவோட கிஃப்ட் சிட்டியும் அதே மாதிரி வந்து வியட்நாம்ல வந்து புதுசா வந்து கிஃப்ட் சிட்டி வந்து கட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ வந்து எம்ஓஐ சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். வழங்குச்சா, புரிஞ்சுச்சா? கேக்குதா கேட்கலையா? எல்லாமே கேட்டுச்சா இல்ல பாதி கேட்காம விட்டுச்சா? ஓகே சரியா, அவ்வளவுதான் அதுல இருக்கும். இதுல நீங்க வேற என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா வந்து இந்த மாதிரி வந்து கிஃப்ட் சென்டி வந்து இன்னும் ஒரு ரெண்டு எம்ஓஐ சைன் பண்ணியிருப்பாங்க. சரியா, ஒன்னு யார் கூட சைன் பண்ணியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து டாடா கம்யூனிகேஷன் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க. அதான் வச்சுக்கோங்க, இதையும் தாண்டி வந்து கிஃப்ட் சிட்டி வந்து ஒரு ரெண்டு எம்ஓஐ வந்து ரீசெண்டா சைன் பண்ணிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டாடா கம்யூனிகேஷன் கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க. சரியா, இது எதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து ஜிசிசின்னு சொல்லுவாங்க, அதாவது குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்னு சொல்லுவாங்க. இந்த குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் வந்து கிஃப்ட் சிட்டிக்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த டாடா கம்யூனிகேஷன் கூடயும் அதே மாதிரி வந்து சிஇபிடி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்கும், அவங்க கூட இதுக்காக சைன் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து இந்த நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து சிஇபிடி கூட வந்து சைன் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் சொல்ல தெரியணும். விளங்குச்சு தானே? ஓகே, இல்ல வேற என்ன இருக்கும்? ஓகே, அவ்வளவுதான் இருக்கும். சரியா, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சவுத் இந்தியன் பேங்க் தானே. சவுத் இந்தியன் பேங்க் வந்து எம்டிஎன்சிஓ வந்து ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத விஷயம். அவங்களோட பேர் பார்த்துக்காங்க, மகேஷ் முரளிதர் அப்படின்றது அவங்களோட பேர். சரியா, அதாவது அடுத்த 3 வருஷம் வந்து இவங்க தான் வந்து எம்டிஎன்சிஓ வந்து இருக்க போறாங்க. எந்த பேங்க்குக்கும் பார்த்துக்கோங்க, சவுத் இந்தியன் பேங்க்குக்கு. எப்பல இருந்து எஃபர்ட்டுக்கு வந்து வராங்கன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் 1 2026 இருந்து எஃபர்ட்டுக்கு வந்து வராங்க அப்படின்றதான் விஷயம். ஓகேவா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டெய்லியும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து ஒரு பேங்க்குக்கு வந்து எம்டி அண்ட் சிஓ வந்து ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஐ மட்டும் தான் அப்ரூவல் வந்து வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதையும் தாண்டி வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்து ஓகே சொல்லணும். சரியா,
அந்த கம்பெனில வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து ஓகே சொல்லணும். எல்லாருமே ஓகே சொன்னா மட்டும்தான் வந்து இவங்களால அக்டோபர் 1, 2026 எம்டி அண்ட் சிஓ வந்து ஆக முடியும். சரியா, இப்போதைக்கு ஆர்பிஐ வந்து ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ஓகே வந்து சொல்லணும். சரியா, அவங்க மீட்டிங் வந்து நடக்க போகுது. எப்ப நடக்க போகுதுன்னா ஜூலை 16 வந்து நடக்க போகுது. அங்க வச்சு வந்து ஓகே சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா, அடுத்த விஷயம் வந்து ஓகேடா, இந்த மாதிரி மகேஷ் முரளிதர்னு சொல்லிட்டு இவர் வந்து கரண்டா வந்து எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா வந்து கனரா பேங்க் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுல வந்து சீஃப் ஜெனரல் மேனேஜரா வந்து இருக்காரு. ஓகேவா, இன்னும் நிறைய பொசிஷன்ல இருப்பாரு, அதையும் பாத்துக்கோங்க. சரியா, இவருக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. நியூயார்க்ல ஒரு கனரா பேங்க் இருக்கும். சரியா, அங்கேயும் வந்து இவர் வந்து வேலை பார்த்திருப்பாரு. அதே மாதிரி வந்து தன்சானியால வந்து ஒரு கனரா பேங்க் வந்து இருக்கும். சரியா, அங்கேயும் வந்து இவர் வந்து டைரக்டரா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே? ஆக்சுவலா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து கனரா பேங்க்ல வந்து கோல்டு லோன் வெர்டிக்கல் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். சரியா, இவரோட பதவி காலத்துல தான் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, இந்த கோல்டு லோனை வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து புதுசா வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கோல்டு லோன் வெர்டிக்கல் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட். அது வந்து இவரோட பதவி காலத்துக்கு கீழே தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. உம் கிட்டத்தட்ட வந்து இவருக்கு வந்து ஒரு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கு. சரியா, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டெக்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்சூரன்ஸ் பிளஸ் ஒரு டெக்னாலஜி. சரியா, இந்த மாதிரி ரெண்டுமே சேர்ந்து வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதான் வந்து இன்சூர் டெக்னு சொல்லுவாங்க. அதாவது டெக்னாலஜி வழியா வந்து இன்சூரன்ஸ் வந்து தருவாங்க பாத்தீங்களா, அந்த கம்பெனியை வந்து இன்சூர் டெக்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இன்சூர் டெக் கம்பெனி வந்து இருக்கும். அதோட பேர் பார்த்துக்கோங்க, இன்சூரன்ஸ் டெக்கோ அப்படின்றது அந்த கம்பெனியோட பேர். சரியா, அந்த கம்பெனிக்கு வந்து ஒருத்தவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போடுறாங்க. யாரை வந்து போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, சௌரவ் கங்குலி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, இந்தியன் கிரிக்கெட்டர், இந்தியாவோட ஃபார்மர் கேப்டன். அவங்களும் வந்து இந்த மாதிரி வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போடுறாங்க அப்படின்றது விஷயம். இது ஒரு விஷயம். இதையும் தாண்டி வந்து அவன் வந்து ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கேம்பெயினோட பேர் பார்த்துக்கோங்க, குல்கர் கேலோ அப்படின்ற ஒரு கேம்பெயின். சரியா, லைக் வந்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியோட அட்வைசர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, இன்சூரன்ஸ் அட்வைசர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக இந்த கேம்பெயின் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கரண்டா வந்து எத்தனை இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 4,97,000 இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து இருக்காங்க. அவங்களுக்காக இப்ப வந்து ஒரு கேம்பெயின் வந்து கொண்டு வராங்க. இதையும் தாண்டி ஒரு சில விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்த கம்பெனியோட growth இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து இந்தியாவில சுத்தி வந்து எப்படி சொல்றது, தமிழ்நாட்டு லைக் வந்து ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பின்கோடு வந்து இருக்கும் பாத்தீங்களா, இந்தியால இருக்க ஊர்ல ஒரு 100 ஊருக்கு வந்து பின்கோடு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து பின்கோடு இருக்க ஊர்ல 98 ஊருக்கு வந்து எங்களோட சர்வீஸை வந்து நாங்க வந்து growth வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா, வழங்குச்சா நான் சொன்னதெல்லாம்? ஒருத்தவங்க வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போட்டிருப்பாங்க. சரியா, அதையும் தாண்டி வந்து ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஸ்டாட்டிக் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, எத்தனை இன்சூரன்ஸ் அட்வைசர் வந்து இருக்காங்க, எங்களோட growth, எங்களோட கம்பெனி வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவில வந்து ஒரு 100 பின்கோட் சிட்டிஸ் வந்து இருக்குன்னா அதுல வந்து 98 சிட்டிஸ்ல வந்து எங்களோட கம்பெனியோட growth வந்து இருக்கு, அதாவது எங்க கம்பெனியோட சர்வீஸ் வந்து இருக்கு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இவங்க சொல்றதையும் போட்டுக்கோங்க. நீங்க போடுறப்ப என்ன பண்ணணும் வந்து கீழே வந்து பிராண்ட் அம்பாசிடர்னு போடணும். சரியா, இப்போ வந்து பாலிசி பஜாருக்கு வந்து அமிதாப் பச்சன் சொல்லியிருக்கீங்களா, அடுத்த நாள் நீங்க போடுறப்ப இந்த நியூஸ் வந்து அப்படியே காப்பி பண்ணி லைக் வந்து லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பென்சில் அப்படின்ற ஒரு ஐக்கான் காட்டும். அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு நீங்க வந்து காப்பி பண்ணிட்டோ இல்லைன்னா வந்து அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதுல எடிட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த எடிட் பண்றத என்ன பண்றீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இன்சூரன்ஸ் டெக்கோல சௌரவ் கங்குலி வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போட்டிருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து ஒவ்வொரு நாள் ஆட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியா இந்த மாசத்து முடியறப்ப பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு ஒரு நியூஸ் எடுத்தீங்கன்னா வெறும் ஒரு 10 நியூஸ் தான் இருக்கும். சரியா, ஒரு 5 நியூஸ் தான் வந்து இருக்கும். அவ்வளவுதானே, பிராண்ட் அம்பாசிடர் வந்து படிச்சாச்சு அப்படின்னு சொல்லி வந்து தூக்கி வந்து ஓரமா வந்து வச்சுக்கலாம். ஓகே தானே, புரிஞ்சுச்சு தானே? டெக் இன்சூரன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி வந்து இன்சூரன்ஸ் வந்து தருவாங்க பாத்தீங்களா ஆன்லைன்ல. முன்னாடி வந்து நீ வந்து டைரக்டா வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்து போற மாதிரி இருக்கும். டெக் இன்சூரன்ஸ்னா லைக் வந்து உன்னோட போன் வழியாவே இன்சூரன்ஸ் வந்து தருவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க கம்பெனி தான் வந்து டெக் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க. ஷாருக் கான் எங்க போனீங்க, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ? ஒரு வாரம் காணமே ஆள். கடைசியா வந்து போன ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க அப்படிதான்? ஓகே ஓகே ஓகே, சரி ஓகே. அடுத்த நியூஸ் வந்துருங்க. அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து டிஃபென்ஸ் நியூஸ். சரியா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி ஒரு 3 மிஸ்ல பத்தி நான் சொல்லிடுறேன். இந்த 3த்தையும் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு மிசைல். சரியா, இதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து டெவலப் பண்ண ஒரு மிசைல் தான் வந்து இந்த பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு மிசைல். சரியா,
அதுக்கப்புறம் வந்து அஸ்த்ரா MK1 அப்படின்னு ஒரு மிசைல் இருக்கும். அந்த மிசைல் வந்து எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து இதுவும் இந்தியா தான். கரெக்டா வந்து என்ன சொல்லணும் வந்து இந்த ஏர் டு ஏர் மிசைல் சொல்லுவாங்க பாத்தீங்களா, வானத்துல இருந்து தாக்குவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மிசைல் தான் வந்து அஸ்த்ரா MK1 அப்படின்னு ஒரு மிசைல். சரியா, இது வந்து எவ்வளவு ரேஞ்சுக்கு வந்து போகும்னு கேட்டீங்கன்னா 80 கிலோமீட்டர்ல இருந்து 110 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஆப்ஜெக்டை வந்து கரெக்டா வந்து தாக்கிடும். அந்த மாதிரி ஒரு மிசைல் தான் வந்து அஸ்த்ரா MK1 அப்படின்னு ஒரு மிசைல். சரியா, அதுக்கு அடுத்த ஒரு மிசைல் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்த்ரால MK2 அப்படின்னு ஒரு மிசைல் இருக்கும். இந்த மிசைல் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அஸ்த்ரா MK1 மாதிரியே தான் இருக்கும். ஆனா வந்து ரேஞ்ச் மட்டும் கொஞ்சம் வந்து கொடுக்கும். சரியா, அதாவது அது வந்து 80ல இருந்து 110 கிலோமீட்டர் தள்ளி வந்து தாக்குமா. இந்த அஸ்த்ரா MK2 வந்து எவ்வளவு கிலோமீட்டர் தள்ளி வந்து தாக்கும் கேட்டீங்கன்னா 160 கிலோமீட்டரையும் துல்லியமா வந்து தாக்கும். அந்த மாதிரி ஒரு மிசைல் தான் வந்து அஸ்த்ரா MK2 அப்படின்னு ஒரு மிசைல். சரியா, எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நான் 2 மிசைல் சொன்னேன்னா, பிரம்மோஸ் மிசைல் அப்படின்னு ஒரு மிசைல், அஸ்த்ரா MK1 அப்படின்னு ஒரு மிசைல். சரியா, இந்த 2 மிசைல வந்து இப்ப வந்து இந்தோனேஷியா வந்து அவங்க வந்து வாங்க போறாங்க. புரிஞ்சுச்சா? நான் நேற்றே வந்து சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து மோடி வந்து இந்தோனேஷியா வந்து போயிருப்பாங்க, போயிட்டு வந்து நிறைய MOU வந்து சைன் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பேன். அதுல ஒரு MOU என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து இந்தோனேஷியா இருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட 2 மிசைல வந்து வாங்க போறாங்க. அதுல ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்னு ஒரு மிசைல், 2வது மிசைலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அஸ்த்ரா MK1 அப்படின்னு ஒரு மிசைல். விளங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஆக்சுவலா வந்து ஒரு ஏர்கிராஃப்ட் இருக்கும். சரியா, இந்தோனேஷியால SU-30 அந்த ஏர்கிராஃப்டோட பேர் இருந்தாங்க, SU-30 அப்படின்ற ஒரு ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் வந்து இருக்கும். சரியா, அந்த ஏர்கிராஃப்ட்ல வந்து மிசில் வந்து லைக் வந்து ஏர்கிராஃப்ட்னா புரியல, ஒரு போர் விமானம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து மிசில் வந்து நீ வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் தாக்குறதுக்கு. சரியா, அதுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு போர் விமானம் வந்து இந்த மாதிரி வந்து இந்தோனேஷியா வந்து வச்சிருப்பாங்க. அந்த போர் விமானத்தோட பேர் பார்த்துக்கோங்க, SU-30 ஃபைட்டர் ஜெட்னு சொல்லுவாங்க. சரியா, ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து 16 SU-30 வந்து அவங்க வந்து வச்சிருப்பாங்க. அதுக்கு யூஸ் பண்றதுக்காக வந்து இப்ப வந்து மிசில் வந்து வாங்க போறாங்க. யார்ட்ட இருந்து வாங்க போறாங்கன்னா இந்தியாட்ட இருந்து தான் வந்து வாங்க போறாங்க. என்னென்ன மிசில் வந்து வாங்க போறாங்க அப்படின்றதையும் வச்சுக்காங்க. நல்லா வச்சுக்கோங்க, வாங்க போறேன்னு தான் சொல்லியிருக்காங்க, இன்னும் வந்து வாங்கல. சரியா, ஜஸ்ட் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துடும். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 2 ஸ்கீம். சரியா, 2 ஸ்கீமும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது. PM சேத்து அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்கீம் வந்து எப்போ படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து நவம்பர்ல வந்து படிச்சிருப்போம், நவம்பர் டிசம்பர்ல வந்து படிச்சிருப்போம். ஆக்சுவலா வந்து இந்த PM சேத்து அப்படின்ற ஒரு ஸ்கீம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா வந்து இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். நல்லா வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் தான். சரியா, எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த ஐடிஎஸ்ல இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஐடிஎஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணணும். சரியா, லைக் வந்து இந்த ஐடிஎஸ்ல இருக்க பழைய மிஷின்ஸ், அந்த சொல்லித்தர விஷயங்கள் இருக்கும் பாத்தீங்களா, பழைய விஷயம் இதெல்லாம் வந்து தூக்கிட்டு புதுசா ஒரு மிஷினு, புதுசா லேபு, டீச்சிங் மெத்தட வந்து இம்ப்ரூவ் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த பண்ணி ஐடிஎஸ் வந்து அப்டேட் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த PM சேத்து அப்படின்ற ஒரு ஸ்கீம். சரியா, ஓகேடா, அப்டேட் எல்லாம் வந்து பண்றாங்க, அதாவது ITI எல்லாம் வந்து அப்டேட் வந்து பண்றாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் கீழ எத்தனை ITIS வந்து அப்டேட் வந்து பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா 200 ITIS வந்து அப்டேட் வந்து பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கீம் வந்து முன்னாடியே நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டத்திலேயே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஆனா கொண்டு வரப்ப பைலட் பேஸா தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா நாங்க வந்து முன்னாடி பைலட் பேஸா வந்து கொண்டு வந்திருப்போமா, இதை வந்து நாங்க வந்து இப்போ வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் கொண்டு வந்திருப்போம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வழங்குச்சா? புரிஞ்சுச்சா? ஓகே, எங்காச்சும் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஆல் இந்தியா முடியும் வந்து நாங்க வந்து கொண்டு வந்துட்டோம்னு சொன்னேன் பாத்தீங்களா, ஹோல் கண்ட்ரிக்கும் வந்து இப்போ வந்து நாங்க வந்து லான்ச் பண்ணிருக்கோம் சொன்னேன் பாத்தீங்களா, அதை வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து PM சேத்தோட நேஷனல் ஸ்டியரிங் கமிட்டி வந்து நடந்திருக்கும். அதோட 4வது மீட்டிங் வந்து நடந்திருக்கும். சரியா, அங்க வச்சுதான் வந்து சொல்லியிருப்பாங்க. வேற என்ன இதுல படிக்கணும்? 200 ITIS சொல்லியாச்சு. எத்தனை கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 60,000 கோடிக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து SIPன்னு சொல்லுவாங்க. சரியா, SIPனா வந்து இந்த SIPயோட மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் சொல்லுவாங்க. சரியா, ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து காசு வந்து தரேன்னா இப்போ வந்து ஒரு 6,000 கோடி வந்து தரேன்னு வச்சுக்காங்க. இந்த 6,000 கோடி பயன்படுத்தி எந்தெந்த ITISல வந்து அப்டேட் வந்து பண்ணணும், அப்புறம் வந்து ஒவ்வொரு ITISக்கு வந்து எவ்வளவு தரணும் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் வந்து போடுறாங்க பாத்தீங்கன்னா, அதை வந்து SIPன்னு சொல்லுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு 5 SIP வந்து லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. இந்த 5 SIPல வந்து என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ஒரு 1,237 கோடி வந்து தரேன். இந்த 1,237 கோடி வச்சு நீ வந்து ஒடிசா, குஜராத், இன்னொன்னு ஒரு ஸ்டேட் இருக்குமே, ஒடிசா, குஜராத், தெலுங்கானா. சரியா, இந்த 3 ஸ்டேட்ல இருக்க ITIS வந்து நீ வந்து அப்டேட் வந்து பண்ணணும்.
எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் வந்து கொடுத்துருப்பாங்க. எத்தனை இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பாத்துக்கோங்க, 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். சரியா, இந்த 5 இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்து எவ்வளவு கோடி வந்து செயல்படுத்த போறாங்க கேட்டீங்கன்னா 1237 கோடி வந்து செயல்படுத்த போறாங்க அப்படின்றதான் விஷயம். விளங்குச்சா, புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்த ஸ்கீம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து ஒரு 4 மாசமா படிக்கிறோம். சரியா, எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் நான் இருக்கு தானே. இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நான் திருப்பி சொல்லணுமா? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சூப்பர். 2020 கோவிட் கால வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரியா, ரீசெண்டா வந்து 5வது வெர்ஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க? புரிஞ்சுச்சா? எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அது எதுக்காக அந்த ஸ்கீம் கேட்டீங்கன்னா, இந்த பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, இந்த ஸ்கீம்ல வந்து அப்படி என்னதான் தருவாங்க கேட்டீங்கன்னா, பேங்க்ஸ் சொல்லுவாங்க, ஏன்பா பேங்க் இந்த பார்ப்பா அவன் வந்து பிசினஸ் வந்து பண்றாங்க, இப்போ வந்து ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அவனுக்கு காசு வந்து தேவைப்படுது, நீ வந்து அவனுக்கு வந்து லோன் கொடு, ஒருவேளை அவன் வந்து லோனை வந்து திருப்பி கட்டாட்டி நான் கேரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா, ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும் கேட்டீங்கன்னா, இந்த வெஸ்ட் ஏசியால வந்து போர் வந்து போய்கிட்டு இருந்திருக்குமா, அதனால வந்து நிறைய வந்து இந்த ஆயில் பிரைஸ் எல்லாம் வந்து கூடி இருக்கும். சரியா, அதனால வந்து இந்த லிக்விடிட்டி அந்த பண தட்டுப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் வந்து வந்திருக்கும். சரியா, அதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா, இதோட 5வது வருஷம் வந்து லான்ச் வந்து பண்ணிருப்பாங்க. கரெக்டா வந்து எப்போ வந்து அப்ரூவல் வந்து கொடுத்திருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து மே 5ஆம் தேதி வந்து இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வந்திருக்கப்பே சொல்லியிருப்பாங்க அடுத்த 2 வருஷத்துக்கு, அதாவது 2027 முடியும், 2 வருஷம் இல்ல 2027 முடியும் வந்து இந்த ஸ்கீம் வந்து இருக்கும் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேடா, இந்த மாதிரி இந்த கேரண்டி வந்து தராங்கன்னு சொல்லிட்டு யார் யாருக்கெல்லாம் கேரண்டி தருவாங்க வந்து மொத்தம் வந்து 3 பேர். சரியா, எம்எஸ்எம்இ ஒண்ணு, நான் எம்எஸ்எம்இ ஒண்ணு, ஏர்லைன்ஸ் ஒண்ணு. சரியா, இல்ல வந்து எம்எஸ்எம்இக்கு வந்து எவ்வளவு கேரண்டி தருவாங்க கேட்டீங்கன்னா 100% கேரண்டி. சரியா, நான் எம்எஸ்எம்இக்கு வந்து எவ்வளவு தருவாங்க, நான் எம்எஸ்எம்இ இந்த ஏர்லைன்ஸ்க்கு வந்து எவ்வளவு வந்து கேரண்டி தருவாங்க கேட்டீங்கன்னா 90% வந்து கேரண்டி வந்து தருவாங்க அப்படின்றதையும் படிச்சிருப்போம். வேற என்ன படிச்சிருப்போம் கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி லோன் தருவாங்கன்னு சொல்லிட்டேல, எவ்வளவு லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இக்கும் நான் எம்எஸ்எம்இக்கும் அதான் வச்சுக்கோங்க, எம்எஸ்எம்இக்கும் நான் எம்எஸ்எம்இக்கும் எவ்வளவு லோன் வந்து தருவாங்க கேட்டீங்கன்னா அவனோட ஒர்க்கிங் கேபிட்டல் இருக்கும் பாத்தீங்களா, ஒர்க்கிங் கேபிட்டல்னா புரியுதா, அன்றாட தேவைகள் இருக்கும் பாத்தீங்களா. இப்ப வந்து நான் வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன். இந்த கம்பெனியோட அன்றாட தேவைன்னா என் கம்பெனில வேலை பார்க்கறவங்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்கணும், அதாவது சேலரி கொடுக்கணும், ரா மெட்டீரியல்ஸ் வந்து வாங்கணும், இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்து செலவு வந்து இருக்கும் பாத்தீங்களா. அதான் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க வந்து இப்ப வந்து உன்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் கடைசி பட்டம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஜனவரி டு ஒரு மாசம் சொல்லியிருப்பான், ஜனவரி டு மார்ச். சரியா, அந்த ஜனவரி டு மார்ச்ல வந்து உன்னோட ஒர்க்கிங் கேபிட்டல் வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு 50 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 50 கோடியில அடிஷனலா ஒரு 20%, அதாவது 50 கோடியில 20% 10 கோடி இருக்கும். சரியா, நீ வந்து 60 கோடி முடிய வந்து நீ இந்த ஸ்கீம் கீழ வந்து லோன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, என்னென்ன இதுல படிச்சிருப்போம், இது வந்து எம்எஸ்எம்இ நான் எம்எஸ்எம்இ. அதே இது ஏர்லைன்ஸ்க்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனுக்கு வந்து 100%. சரியா, முன்னாடி வந்து எவ்வளவு வந்து லோன் வந்து வாங்கிட்டு இருந்தானோ அதே லோனை வந்து இந்த ஸ்கீம்ல வந்து இவன் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் வந்து படிச்சிருப்போம். நான் தானே, எல்லாருக்கும் ஓகே தானே? நிறைய வாட்டி நானும் சொல்லிட்டேன், இப்பயும் சொல்லிட்டேன். ஓகே தானே? என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி நாங்க இந்த ஸ்கீம் வந்து மே மாசம் கொண்டு வந்தோமா, இந்த ஸ்கீம் கீழ வந்து எவ்வளவு கேரண்டி வந்து நாங்க வந்து பண்ணிருக்கோம்னா, எவ்வளவு லோனுக்கு வந்து கேரண்டி வந்து இப்போதைக்கு நாங்க வந்து கொடுத்துருக்கோம் கேட்டீங்கன்னா 4,11,497 கேரண்டி வந்து கொடுத்துருக்கோம். அதுல அமௌண்ட்ல சொல்லணும்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 1,55,229 கோடி வந்து கேரண்டியா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது வந்து இப்ப வந்து சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்கு. ஓகேவா, அதே மாதிரி வந்து இந்த எம்எஸ்எம்இல கொடுத்த லோன்ஸ்ல 100 லோன் கொடுக்குறாங்கன்னா அதுல 98 லோனுக்கு வந்து நாங்க வந்து கேரண்டி வந்து கொடுத்துருக்கோம். அமௌண்ட் படி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 82% வந்து நாங்க வந்து கேரண்டி வந்து கொடுத்துருக்கோம் அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் எப்போ கொண்டு வந்திருப்பானா 2020 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் நான் வச்சுக்காங்க. ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு ரேங்கிங், அந்த ரேங்கிங்கோட அதாவது ஒரு ரிப்போர்ட் மாதிரி இருக்கும். அந்த ரிப்போர்ட்டோட பேர் பார்த்துக்கங்க, யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன் பிளஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சரியா, யார் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஒரே நிமிஷம். ஓகே, யார் இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா நம்ம மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. நான் இந்த ரிப்போர்ட்டை பத்தி நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன். அது என்னதான் ரிப்போர்ட்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால வந்து எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, சரியா, எத்தனை ஸ்கூல் இருக்கு, எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க,
எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இந்த மாதிரி வந்து ஸ்கூல் இருக்குன்னா வந்து அந்த ஸ்கூல்ல வந்து எத்தனை ஸ்கூல்ல வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கரெக்டா இருக்கு, எத்தனை ஸ்கூல்ல வந்து டாய்லெட்ஸ் வந்து கரெக்டா இருக்கு, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி வந்து எல்லா டேட்டா வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா 2022-23 காலகட்டத்துல இந்தியால வந்து ஒரு 94,000 ஐயோ அது எத்தனை லட்சம் 94,83,294 டீச்சர்ஸ் வந்து இருந்தாங்க. இப்போது வந்து கிட்டத்தட்ட வந்து 1,02,73,020 டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புள் டு டீச்சர், அதாவது ஒரு இத்தனை ஸ்டூடெண்ட்க்கு இத்தனை டீச்சர்ஸ் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு ரேஷியோ ஒன்று இருக்கும். நம்மளோட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு 30 அதிகபட்சம் 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் சார்ஜ் வந்து இருக்கணும், சரியா? ஆனா வந்து இப்போ வந்து இப்ப வந்து எப்படி வந்து போய்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபவுண்டேஷன் லெவல், சரியா? ஃபவுண்டேஷன் அதாவது நீ படிக்கிற ஸ்கூல் லெவல் இருக்கு பாத்தீங்களா, லைக் வந்து நீ வந்து 1 to 12 முடி படிக்கிறேன்னா அதுல வந்து 4 லெவலா வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் லெவல் இருக்கும், அடுத்து வந்து இந்த ப்ரிப்பரேட்டரி லெவல் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து 6ல இருந்து 8 முடி படிக்கிறவங்க வந்து மிடில் லெவல்னு சொல்லுவாங்க. இந்த ஹையர் செகண்டரினா வந்து இந்த 12th முடி படிப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை வந்து ஹையர் செகண்டரின்னு சொல்லுவாங்க, சரியா? அந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ஃபவுண்டேஷன் லெவல்ல வந்து எவ்வளவு டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னா ஒவ்வொரு 10 ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க. ப்ரிப்பரேட்டரி லெவல்ல வந்து எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா ஒவ்வொரு 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு டீச்சர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி வந்து மிடில் லெவல்ல வந்து 17 பேருக்கு வந்து ஒரு டீச்சர்ஸும், செகண்டரி லெவல்ல வந்து 21 பேருக்கு வந்து ஒரு டீச்சர்ஸும் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிராப் அவுட், சரியா? படிச்சுட்டு இருக்கப்ப வந்து பாதிலே வந்து வெளியே போவோம் பாத்தீங்கன்னா அந்த டிராப் அவுட் ரேஷியோ வந்து குறைஞ்சிருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போதைக்கு வந்து 1.8% தான் வந்து ப்ரிப்பரேட்டரி லெவல்ல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செகண்டரி லெவல் வந்து 7% இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன்ஷன், சரியா? இந்த மாதிரி வந்து டிராப் அவுட் ஆகிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து திருப்பி வந்து சேருவாங்க பாத்தீங்களா, அது வந்து கூடி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து மிடில் லெவல்ல வந்து 83.7%, செகண்டரி லெவல்ல வந்து 51.9%, இந்த மாதிரி நிறைய சொல்லியிருப்பாங்க, சரியா? கிராஸ் என்ரோல்மெண்ட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து உங்க ஊர்ல வந்து மொத்தம் வந்து 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது 12th படிக்கிறதுக்கு எப்படி சொல்றது, அந்த வயசு ஆயிருக்கும் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்து 12th படிக்கிற வயசுல வந்து மொத்தம் 100 பேர் இருக்காங்க. அதுல வந்து கிட்டத்தட்ட வந்து 71 பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்கூல்ல வந்து சேர்ந்திருப்பாங்க. அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் சேர்ந்திருப்பாங்கன்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 71% வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய சொல்லியிருப்பாங்க. எத்தனை ஸ்கூல்ல வந்து கம்ப்யூட்டர் இருக்கு, எத்தனை ஸ்கூல்ல வந்து இன்டர்நெட் இருக்கு, எத்தனை ஸ்கூல்ல வந்து உமன்ஸ் டீச்சர் வந்து இருக்காங்க, எத்தனை ஸ்கூல்ல வந்து கேர்ள்ஸ் வந்து என்ரோல்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே தானே? பாத்துக்கிறீங்களா? நான் சொன்னாலும் அதுல இருக்கும்போது அப்படியே சொல்ற மாதிரி தான் இருக்கும். சொன்னாலும் நீங்க படிக்க போறது இல்ல. ஓகே, அவங்க போட்ட வச்சதையும் பாத்துக்கோங்க, மங்கை. ஓகே, அடுத்த விஷயம் வந்து எஃப்டிஏ, சரியா? எஃப்டிஏ பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க, சரியா? அது என்னடா எஃப்டிஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி, நல்லா வச்சுக்கோங்க, ஒரு வெளிநாட்டு கம்பெனியோ ஒரு வெளிநாட்டு பர்சனோ வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதை தான் வந்து எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருப்பேன், சரியா? ஐஸ்கிரீம் கம்பெனி பத்தி சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து வந்து தெரியும் தானே எஃப்டிஏ என்ன? லைக் வந்து உதாரணத்துக்கு வந்து என்ன சொல்றாங்க வந்து யூஎஸ்ல வந்து ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இந்தியால வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து விற்கணும்னு நினைச்சானா அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா வந்து சென்னையில ஒரு ஐஸ்கிரீம் ஃபேக்டரி வந்து ஓபன் பண்ணிட்டு லைக் வந்து ஐஸ்கிரீம் வந்து விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அதாவது யூஎஸ்ல இருந்து டைரக்டா வந்து சென்னையில இன்வெஸ்ட் பண்ணி அவனோட ஐஸ்கிரீம் வந்து விற்கிறான்னா அதை தான் வந்து எஃப்டிஏன்னு சொல்லுவாங்க, சரியா? அதே இது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் கம்பெனி இருக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனில வந்து ஷேரை வந்து வாங்குவாங்க. புரிஞ்சுச்சா ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ்? எஃப்டிஏன்னா டைரக்டா இன்வெஸ்ட் பண்றது, எஃபி என்னன்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து ஷேரை வந்து வாங்குறது இந்தியன் கம்பெனில இருந்து, அவ்வளவுதான் விஷயம், சரியா? இந்த எஃப்டிஏ பத்தி தான் வந்து இதுல சொல்லியிருப்பாங்க, சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க இந்த ரிப்போர்ட்டோட பேர் பாத்தீங்க, வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்றது அந்த ரிப்போர்ட்டோட பேரு. இது யார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா யுனைடெட் நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து எஃப்டிஏ வழியா வந்து இந்தியாவுக்கு வந்து உள்ள வந்து பணம் வந்து வரும் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து எஃப்டிஏட இன்ஃப்ளோ வந்து அதிகமா வந்து எந்த கண்ட்ரிக்கு வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ரேங்கிங் மாதிரி இருக்கும். அதுல வந்து இந்தியா வந்து 11வது இடத்துல வந்து இப்ப வந்து இருக்கு அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து இதோட உள்ள வர இன்கம் வந்து 44% வந்து கூடி இருக்கு. போன வருஷம் அதாவது 2024 வந்து 27 பில்லியன் வந்து இருந்துச்சு, இப்போ வந்து 48 பில்லியன் வந்து இருக்கு, அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இது வந்து இன்ஃப்ளோ, சரியா? அவுட் ஃப்ளோ இருக்கும் பாத்தீங்களா, இந்தியாக்காரங்க வந்து வெளிநாட்டுல வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கூடி இருக்கு, 47% வந்து கூடி இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா?
இதுல நிறைய அமௌண்ட்ஸ் தான் வந்து இருக்கும் சரியா. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து எவ்வளவு வந்து இந்தியாவுக்குள்ள வந்து வந்திருக்கு, இந்தியாக்காரங்க வந்து எவ்வளவு கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து வெளிநாட்டுல வந்து ஓபன் பண்றாங்க அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு இந்தியாக்காரங்க இந்த மாதிரி வந்து வெளிநாட்டுல ஒரு கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுவும் கூடி இருக்கு. அது வந்து 41% வந்து கூடி இருக்கு சரியா. முக்கியமா வந்து ஒரு குரூப் இருக்கும், ராணா குரூப் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து யுஏஇல, திருப்பி சொல்றேன், யுஏஇல ஒரு ஆட்டோமேட்டிவ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து ஓபன் பண்றாங்க. எத்தனை பில்லியனுக்கு பாத்துங்க, $10 பில்லியன் வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்றதான் விஷயம். 2025 இந்த கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் இருக்கும் பாத்தீங்களா, அதுல இது வந்து டாப் 5ல இருக்கு. அதாவது அதிகமா அந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து இது வந்து டாப் 5ல வந்து இருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. இது வந்து இந்தியாக்காரங்க வெளிநாட்டுல வந்து ஓபன் பண்றது. வெளிநாட்டுக்காரங்க இந்தியால வந்து ஒரு கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட் வந்து ஓபன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுவும் கூடி இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க சரியா. அது வந்து குறைஞ்சிருக்கு சரியா. அது வந்து 111 பில்லியன் வந்து 74 பில்லியனா வந்து இப்போ வந்து குறைஞ்சிருக்கு. அதுல முக்கியமா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சொல்லுவாங்க. என்ன ப்ராஜெக்ட்னு கேட்டீங்கன்னா, யுஎஸோட ஆல்பாபெட் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா வந்து இந்தியால நல்லா வச்சுக்கோங்க, இந்தியால வந்து ஒரு டேட்டா சென்டர் வந்து ஓபன் பண்ணி பண்றாங்க. அது எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 14.5 பில்லியனுக்கு வந்து ஓபன் பண்றாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா. இதுதான் வந்து வேர்ல்டுல லார்ஜஸ்ட் சிங்கிள் கிரீன்ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேடா. இந்தியா வந்து 11 சொல்லிட்டேன். இதுல டாப்ல யாரு இருக்கான்னு கேட்டீங்கன்னா யூஎஸ் வந்து டாப்ல வந்து இருப்பாங்க சரியா. 277 பில்லியன் வந்து அவனுக்கு வந்து இன்ஃபோ அதாவது உள்ள வந்து வந்திருக்கும். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியா வந்து 277 பில்லியன் வந்து உள்ள வந்து வந்திருக்கும் அப்படின்றதையும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து சைனா வந்து எத்தனாவது இடத்துல இருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து 4வது இடத்துல வந்து இருப்பாங்க. ஓகேவா. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எஃப்டிஏ வந்து இப்ப யார் சொல்லியிருக்காங்க, வேர்ல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரிப்போர்ட் தானே வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது யுனைடெட் நேஷன் கான்ஃபரன்ஸ் ஆன் ட்ரேட் தானே வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி வந்து எஃப்டிஏ பத்தி இந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. எவ்வளவு வந்து இந்தியாவுக்குள்ள வந்திருக்கு, எவ்வளவு வந்து வெளியே வந்து போயிருக்கு, அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. அவனோட கணக்குப்படி வந்து இந்தியாவோட எஃப்டிஏ நெட் எஃப்டிஏ சொல்லுவாங்க. நெட் எஃப்டிஏ என்னன்னு கேட்டீங்கன்னா, உள்ள வந்து அமௌண்ட்டுக்கும் வெளியே போன அமௌண்ட்டுக்கும், உதாரணத்துக்கு வந்து ₹100 உள்ள வந்து வந்திருக்கு, ₹80 வெளியே வந்து போயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து நெட் எஃப்டிஏ வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா ₹20 அப்படின்னு வந்து சொல்ல தெரியும் சரியா. அந்த மாதிரி வந்து ஆர்பிஐ என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து இந்தியாவோட நெட் எஃப்டிஏ வந்து 2025 வந்து 3.34 பில்லியன் இருந்துச்சு அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. பழங்குச்சா, புரிஞ்சுச்சா. ஓகே. அடுத்து வந்து இந்த ஹித்தாச்சி எனர்ஜி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து டிஎன் கவர்மெண்ட் கூட வந்து ஒரு எம்ஐ சைன் பண்ணிருப்பாங்க. என்ன பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க சரியா. எவ்வளவு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்கன்னா 1000 கோடி வந்து இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்க அடுத்த 3 to 5 வருஷத்துக்குள்ள சரியா. இதனால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இன்வெஸ்ட் வந்து பண்ண போறாங்கன்னு சொன்னேன்னா அதை வந்து 2 விதத்துல வந்து பண்ண போறாங்க. ஒண்ணு வந்து சென்னையில வந்து போரூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு இனோவேஷன் சென்டர், அதோட பேர் பார்த்துக்கோங்க, குளோபல் டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன் சென்டர் வந்து ஓபன் வந்து பண்ண போறாங்க. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, செங்கல்பட்டுல வந்து ஆல்ரெடி வந்து அவனோட ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும் சரியா, அதை வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்ண போறாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, ஹித்தாச்சி எனர்ஜி இந்தியா, ஹித்தாச்சி எனர்ஜி இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி சரியா, ஆல்ரெடி இருக்கும். அதை வந்து இப்ப வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க. செங்கல்பட்டு தான் சொன்னேன், அதை வந்து எக்ஸ்பெண்ட் வந்து பண்றாங்க அப்படின்ற விஷயம் விளங்குச்சு தானே, புரிஞ்சுச்சு தானே. ஓகே. அடுத்து வந்து இந்த பிஸ்லரி, இந்த வாட்டர் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவனும் நம்ம கேரளாவை சேர்ந்து கேரளாவில் இருக்க இந்தியன் கோஸ்ட் கார்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க 2 பேரும் வந்து எம்ஐ வந்து சைன் பண்ணிருப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிளாஸ்டிக் பொல்யூஷன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதை வந்து ரெடியூஸ் வந்து பண்ணணும் அப்படின்றதுக்காக பிஸ்லரியும் இந்தியன் கோஸ்ட் கார்டு பர்டிகுலரா வந்து இந்த கேரளால இருப்பாங்க பாத்தீங்களா, கேரளா அண்ட் மஹில இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்து எம்ஐ சைன் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கேரளால பிளாஸ்டிக் பொல்யூஷன் வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து சைன் பண்ணிருப்பாங்க. வழங்குச்சுதானே. அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூலை 10 வந்து குளோபல் எனர்ஜி இண்டிபெண்டன்ஸ் டேவா வந்து அப்சர்வ் வந்து பண்றாங்க. ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க, சிங்கர் ஒருத்தவங்க வந்து இறந்துருப்பாங்க. அவங்களோட பேர் பார்த்துக்கோங்க, தீஜன் பாய் அப்படின்றது அவங்களோட பேர். பத்மஸ்ரீ வந்து 1988லயும், பூஷன் வந்து 2003லயும், விபூஷன் வந்து 2019லயும், சங்கீத் நாடக் அகாடமி அவார்டு வந்து 1995லயும், அதுக்கப்புறம் வந்து சரியா, அதோட ப்ரொனன்சியேஷன் பாத்துக்கோங்க, அது வந்து 2018லயும் வந்து வாங்கியிருப்பாங்க. அடுத்து வந்து 3 அசோசியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து 2 அசோசியேஷன். ஒன்னு யாரு கூட போட்டிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து பிரேசில்ல சேர்ந்த ஒரு கம்பெனியை வந்து வாங்கியிருப்பாங்க. ஐபிவி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கும், அவனோட 100% ஷேரை வந்து வாங்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து 2312 கோடி கொடுத்து வந்து வாங்கியிருப்பாங்க. இது ஒண்ணு சரியா. அதே பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் என்ன பண்ணிருப்பாங்க வந்து டிடிஎஸ்ஐபிஎல், அதாவது டிகிட்டார் ஷெல் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க.
அவங்களோட ஷேர் வந்து 40% வந்து வாங்கியிருப்பாங்க 85 கோடி கொடுத்து. சரியா? அதுக்கு அடுத்து என்ன அக்கோசியேஷன்னா ஆல்ரெடி பார்த்தது ஆர்சிபி அப்படின்ற ஒரு ஐபிஎல் டீம் வந்து இருக்கும் பாத்தீங்களா? அந்த ஆர்சிபி ஐபிஎல் டீம் வந்து ஒருத்தவங்க வந்து வாங்குறாங்க. யார் வந்து வாங்கினாங்கன்னா அதானி பிர்லா ஆதித்யா பிர்லா குரூப் இருக்கும் பாத்தீங்களா? அவங்க வந்து வாங்குறாங்க. சரியா? எவ்வளவு கோடி கொடுத்து வந்து வாங்கினாங்கன்னா 16,660 கோடி கொடுத்து வந்து வாங்குறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்க வந்து நம்ம எஸ்பிஐ இருப்பான் பாத்தீங்களா? எஸ்பிஐ தானே. எஸ்பிஐ இருப்பான் பாத்தீங்களா? ஆக்சுவலா வந்து ஒரு கம்பெனி ஒன்று இருக்கும். சரியா? அந்த கம்பெனியோட பேர் பார்த்துக்கோங்க, ஆர்எம்பிஎஸ் டெவலப்மெண்ட் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இந்த கம்பெனியோட ஷேரை என்னன்னு வச்சுக்கோங்க, இந்த ஆர்டிசிஎல் சொல்ல பாத்தீங்களா, இந்த கம்பெனியோட ஷேரை நம்ம நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து 39% ஸ்டாக் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா எஸ்பிஐ இந்த நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து 39% வந்து அந்த கம்பெனியோட ஷேர் வந்து வச்சிருக்கானா, அந்த 39% வந்து 10% வந்து இப்ப வந்து எஸ்பிஐ வந்து வாங்குறாங்க. யார்கிட்ட இருந்து வாங்குறாங்கன்னு பாத்துக்கோங்க, நேஷனல் ஹவுசிங் பேங்க் இருந்து வாங்குறாங்க. யாரோட ஷேர் வந்து வாங்குறாங்கன்னா ஆர்டிசிஎலோட ஷேர் வந்து வாங்குறாங்க. அடங்குச்சா நான் சொன்ன விஷயங்களா? புரிஞ்சுச்சா?